வணக்கம் தமிழ் மக்களே. தாவேகாவோட கூட்டங்கள்ல அதிகப்படியா இளம் தலைமுறையினர் கலந்துக்கிறாங்க. இது எதனால அப்படின்றத பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணுனேன். அந்த ஆராய்ச்சியில எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, தாவேகாவோட விஜய் அவர்களோட கூட்டத்திலயோ, மற்ற கூட்டங்களுக்கோ எதுக்காக இந்த கூட்டம் வருதுன்னா, எல்லாமே அங்க இருக்கிற நிகழ்ச்சிகளையோ, நிகழ்வுகளையோ வீடியோ பிடிக்கிறதுக்காகவும், செல்ஃபி எடுக்கிறதுக்காகவும் மட்டும்தான். அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது. தாவேகால இருக்கிற நிர்வாகிகள்லேருந்து தொண்டர்கள் வரைக்கும் சில பல பேரோட அக்கௌண்ட்களை போய் பார்த்தா அவங்களோட வீடியோஸோட வியூஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. எதை வச்சு நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான டிவிகே நிர்வாகிகள் தொண்டர்களுடைய ஐடியில் போய் பார்த்தோன்னா அவங்க மாற்றி 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 தான் அங்கே இருந்ததையும் தன்னோட கூட்டத்துக்கு நடுவில் இருந்ததையும் அல்லது தலைவர் விஜய் பேசுறதையும் மட்டுமே தான் போட்டோ எடுத்து தன்னோட பதிவுகளா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக மொத்தம் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போறது எல்லாமே கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக மட்டும்தான். இத தலைவர் விஜயும் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதுபோல தாவேகா கட்சியினரையும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இதை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது சமீபத்தில் வந்த ஒரு ஆர்டிக்கல். அது என்ன சொல்லுதுன்னா, ஜென்சி கிட்ஸ்ல ஆல்மோஸ்ட் 83% ஆஃப் பீப்புள் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கிறாங்க முழு நேரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுக்கு இது ஒரு உண்மையான சான்று. தாவேகால 100% கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால தான் என்னமோ திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரங்கள் எல்லாரையும் ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறார் போல. வணக்கம் மக்களே.